सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकसौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம தசமஸ்கந்தம் பார்த்தோம்னா அருமையான கிருஷ்ண லீலைகள். அந்த கிருஷ்ண லீலைகள் கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணுமா? அந்த தகுதிகள் பூர்ணமாக பெற்றது யாருன்னா பரிசுத்த மகாராஜன். அதுதான் அதில் இந்த இடத்துல ராஜ ரிஷி சத்தமா அப்படின்ற ராஜாவாக இருந்த பெரிய விஷயம் இல்லை, ராஜ ரிஷியாக இருந்தார். எல்லாத்தையும் திறந்துட்டு கங்கை கரையில் உட்கார்ந்த போது. ஆனால் இவ்வளவு கதைகளும் கேட்டோம், இந்த கதைகளை விட அவருக்கு கிருஷ்ண கதையில் தான் நோக்கமாகவே இருந்ததுதான். கதிதோ வம்ச விஸ்தாரோ பவதா சோமசோ ஜெயோஹோ ராக்ஞாஞ்ச உபய வம்சியானம் சரிதம் பரமாத்புதம். நீங்கள் சந்திரவம்சத்து ராஜாக்களுடைய கதைகள், அதில் பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய பெருமைகள், பாகவதர்களுடைய பெருமைகள், சூரிய வம்சத்தில் தோன்றின ராமாவதாரம், அது பிறகு சந்திரவம்சத்தில் அது மாதிரி பரசுராம அவதாரம், அது மாதிரி பகவானுடைய பெருமைகள், பாகவதருடைய பெருமைகள்லாம் சொன்னீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் அதில் எனக்கு எந்தளவு புத்தி போயிருக்குன்னா, சந்திரவம்சத்தில் தோன்றின கிருஷ்ண பரமாத்மா என் குலதெய்வமாச்சு, எங்கள் பாட்டனாரெல்லாம் காப்பாற்றினவராச்சு. அந்த பகவான் பரமாத்மா கிருஷ்ணனிடத்தில் தான் புத்தி போயிருக்கும். ஏதோஸ்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தம தத் அம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யானி சம்சனக. அதாவது எது மகாராஜன் தர்மசீலஸ்ய சிறந்த தர்மத்தில் நடந்தவனான எது, அந்த முனிவர்களுக்குள் சிறந்தவரே யாரோ சுகாச்சாரியர் பார்த்து சொல்கிறார். அப்படியோட தர்மாத்மாவாகிய எதிர் வம்சத்தில் எது மகாராஜனுடைய வம்சத்தில் தோன்றினார் யாதவனாக கிருஷ்ணர். பகவான் தன்னுடைய அம்சமாகிய பலராமனுடன் அவதரித்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அந்த வீரியத்தை அவனுடைய புகழை நாங்கள் கேட்பதற்கு ஆசை உள்ளவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு சொல்லுங்களேன். சம்சனக வீரியா விஷ்ணோர் வீரியானி சம்சனக. ஏன்னா சாக்ஷாத் விஷ்ணு, சாக்ஷாத் ஆதி நாராயணன் தான் கிருஷ்ணனாக வந்தது. பலராமரும் விஷ்ணு வேறு யாரும் இல்லை, விஷ்ணு சாக்ஷாத் விஷ்ணு. அந்த விஷ்ணுடைய வீரியங்களை பற்றி கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கிறோம். அது எங்களுக்கு சொல்லுங்கள். அவை இவ்வளோ கதைகளும் கேட்டது என்னுடைய நோக்கம் என்னென்னா, தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாமிக லக்ஷணம். 9 லக்ஷணங்கள் சொல்கிறோம் இல்லையா, சர்க்கம் விசர்க்கம்னு போன்ற லக்ஷணங்கள். அது 10வது ஆசிரியம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண கதையை கேட்பதற்கான தகுதிகளை உண்டாக்குவதற்காக தான். அப்போது அந்த கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு அந்த மனப்பக்குவம் வேணுமா? அந்த அளவுக்கு ப்யூரிஃபிகேஷனாக இருந்தால் தான்
பகவானுடைய கிருஷ்ணனுடைய ராசலீலையை சரியாக புரிஞ்சிக்க முடியும். தசமஸ்ய விசுத்தி அர்த்தம். விசுத்தி அப்படின்னா சுத்தி அடையணும். சுத்தி அடைஞ்சால் பார்த்தா விசுத்தி, அதிகமான பூர்ண மனப்பான்மை, பூர்ண சுத்தி, அதாவது ரொம்ப உன்னத ஸ்திதியில் அந்த மனசு பரிபக்குவம் அடையணும். அந்த அளவுக்கு பூர்ணமாக சுத்தி அடையணும் மனசு. அப்படிப்பட்டவங்களால் தான் கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா எடுத்தோம் கவுத்தன்னு நம்மளை மாதிரி ஒரு மனுஷனாக கிருஷ்ணனை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பகவானுடைய பெருமைகள் தெரியாததுனால. அப்புறம் நம்மளை மாதிரி குறவை கூத்து ஆண் பெண்ணுடைய சௌக்கியமாக, சாதாரண தம்பதிகளுடைய சௌக்கியமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கிருஷ்ணனுடைய கோபிகை ராசலீலையை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற விஷயங்கள்லாம் கூட தப்பாக புரிஞ்சுப்பாங்க. பகவானுடைய நடத்தையை, பகவான் போய் திருடலாமா, இது போல் வஸ்திரங்கள்லாம் அபகரணம் பண்ணலாமா, கோபிகள் வஸ்திரங்கள், இதெல்லாம் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்காக தான் என்னென்னா, அதுக்கு பக்குவம் வேணும்னா இந்த 9 லக்ஷணங்களை, இந்த 9 ஸ்கந்தங்களை நம்ம நல்லா படிச்சுட்டு வரணும். அதில் எல்லாம் பக்குவமானால் தான் பகவான் யாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு இந்த 9 ஸ்கந்தங்களும் நம்ம மனசை பரிபக்குவப்படுத்தக்கூடியது. மனசை ப்யூரிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளை நல்லா ஒரு பியூர் டிவோட்டியாக நம்மளை மாற்றக்கூடியது. அந்தளவுக்கு நம்ம பரிசுத்தமான ஒரு பாகவதனாக நம்மளை மாற்றக்கூடியது. அதனால்தான் 10வதாகிய ஆசிரியம் யாருன்னா, உலகங்களெல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவனாகிய சர்வேஸ்வரன் தான் ஆசிரியக்கத்தக்கவன். அப்படின்னா அது கிருஷ்ணன் தான். இதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. அதனால் சொல்கிறார், தத்ர அம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீரியானி சம்சனக. அந்த பகவானுடைய வீரதீர பழக்கங்களை கேட்கறதுக்கு தகுதி வேணும். அதனால் அதுக்கு கேட்பதுக்கு ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ இவ்வளோ கதையில் கேட்டதில் ஈடுபாடு கொண்டவர் பரமாத்புதம் தான் சொல்கிறார். நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் என்னுடைய நோக்கம் எதில் இருக்குன்னா கிருஷ்ணனை பற்றி கேட்கறது தான் என் புத்தியே இருக்குது. அதான் சொல்கிறார், அவதீரிய யதோர்வம்சே பகவான் பூதபாவனக, சகல ஜீவராசிகளையும் அதிகம் உற்பத்தி செய்யக்கூடியவர், சகல ஜீவராசிகளையும் விருத்தி செய்யக்கூடியவர். பிரம்மதேவரை 2வது படைப்பாளி தான். முதல் படைப்பாளி யாருன்னா பகவான் தான். பகவான் சங்கல்பிச்சா பிரம்மதேவர் ப்ராக்டிக்கலாக படைக்கிறார், அவ்வளோதான். அதனால் சகல ஜீவராசிகளையும் பாவனம் பண்ணக்கூடியவர், பூத பாவனா. யார்? கிருஷ்ண பரமாத்மா. அதனால் பரிசுத்தப்படுத்தக்கூடியவர், ஒரு அர்த்தம் அப்படி எடுத்துக்கலாம். சகல ஜீவராசிகளையும் தன்னுடைய திருவடியில் சேர்த்து கொள்ளக்கூடியவர் பகவான். அப்படிப்பட்ட அவர்களையெல்லாம் விருத்தி செய்யக்கூடியவர் பகவான். அதனால் உலகத்தை அப்போது எல்லாரையும் படைத்த கடவுள் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா, நாராயணன். அதனால் அவதீரியஸ்ய ஏதோ ஒரு வம்சத்தில் அவதாரம் பண்ண அந்த பகவான், பூதபாவன் ஆகிய அந்த பகவான், கிருதவான் யானி விஸ்வாத்மா தானினோ வத விஸ்தராத்து. உலகத்துக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா விஸ்வாத்மா. கிருதவான் யானி, அவர் என்னென்ன லீலைகள்லாம் செய்தாரோ, தானினோ வத விஸ்தராத், இன்னும் எங்களுக்கு அதை கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கள். ஏன்னா 9வது ஸ்கந்தத்தில் கடைசியில் கிருஷ்ணனுடைய லீலையை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார். கடைசியில் வந்தார், இது போல் போதனை வதம் பண்ணார், இது பண்ணார், அப்புறம் லீலைகள்லாம் புரிஞ்சால் அப்புறம் துவாரகளில் பண்ணார், அப்புறம் உத்தருக்கு உபதேசம் பண்ணார், உடனே பகவான் வைகுண்டத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டார். மற்றதெல்லாம் ராமோதரத்தெல்லாம் சொல்லி, வாமனவதத்தை ராசிமோதரம் விஸ்தாரமாக சொல்லிட்டு, கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமாக சொந்த காரணம் என்னென்னா, கிருஷ்ணாவதாரத்தை கேட்டால் தான் சொல்லணும். கிருஷ்ணாவதாரம் ரொம்ப ரகசியமானது. கிருஷ்ணன் யாருன்னா கிருஷ்ணஸ்து பகவான், சாக்ஷாத் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதனால் கேட்கட்டுமே அப்படின்ட்டு அவருக்கு புத்தி எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கு கிருஷ்ண இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுகாச்சாரியார் சுருக்கமாக சொல்லிவிட்டார். அப்போ தான் பிச்சுண்டு வரும் ஆர்வம். அப்போ தான் சொல்கிறார், நோ, இவ்வளோ சுருக்கமாக சொல்கிறது,
கிருஷ்ண கதையில் விஸ்தாராத்து ரொம்ப விஸ்தாரமாக சொல்லுங்கள் கிருஷ்ண கதைகளை. நாங்கள் ஆசையாக இருங்க கேட்குறதுக்கு. ஏன்னா எப்படியாப்பட்ட பகவான் அந்த கிருஷ்ண பரமாத்மா. பகவானுடைய லீலைகள் தான். நிவர்த்ததர்ஷை உபகீயமானாத்து பவோஷதாத் ஸ்தோத்திர மனோபிராமாத்து க உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து உமான் விரஜ்யேத வினா பசுக்னாத்து. பரிசுத்த மகாராஜன் எதனால் கிருஷ்ண கதைகளை ரசித்தார் அப்படின்றதுக்கு அவர் வாக்குலேருந்தே சொல்கிறார். அந்த அடிமனசுலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பரிசுத்து. அப்படியாப்பட்ட நிவர்த்த தர்ஷை உபகீயமானாத்து. எதற்காக சந்நியாசம் வாங்கிக்கிறாங்களாம்? இந்த இல்லறத்தில் சௌக்கியம் இல்லை, வாழ்க்கையில் அடிப்பட்டு நொந்து நூலாகி, அப்பா இந்த வாழ்க்கையில் சாரமே இல்லைப்பா, இதில் ஒரே புக்கள் பிடுங்கல், ஒரே எரிச்சல், நிம்மதியற்ற வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் ஒரே ஒரு சௌக்கியம் இருக்குது. இந்த பாகவத புஸ்தகத்தை தூக்கின்னு ஓடிடணும். வீட்டை விட்டு வெளியே வீட்டை விட்டு தூக்கின்னு இந்த பாகவத புஸ்தகத்தை தூக்கின்னு ஓடிட்டு எங்கன்னா ஏகாந்தமாக அந்த சாண்டில்ய மகரிஷி சித்திரக்கூடத்துக்கு போய் உட்காந்து இந்த கோகர்ண சரித்திரத்தை படிக்கிறார் பாருங்கள். பாகவத மகாத்மியத்தை வச்சு கண்ணில் இப்போ பிரம்மானந்த பரிப்புலதா அந்த பேரணத்தில் தலைக்கிறார் பாருங்கள். சுகாச்சாரியார் வியாசரை விட்டு ஓடி போய் தனிமையில் போய் சனே படன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கோயில்களுக்கெல்லாம் பாகவதம் சொல்லிட்டு அப்படி ஏகாந்தமாக சஞ்சரிக்கிறார் பாருங்கள். அப்பா பிள்ளை எந்த பாசம் வேண்டான்ட்டு. ஆனால் வியாசரிடத்தில் கிரகிக்க வேண்டிய விஷயமாகிய பாகவத்தை கிரகிச்சுண்டு எப்படி விஷ்ணு ஜனப்பிரியா அந்த வைஷ்ணவ பக்தர்கள் எவனே கடிப்பாங்களான்னு பார்த்துன்னு வந்தார். அந்த சமயமாக பார்த்து பரிசுத்த விஷ்ணு ஜனப்பிரியர் ஆகிய விஷ்ணுராதன் ஆகிய பகவானால் ரட்சிக்கப்பட்டவனாகிய அந்த வைஷ்ணவர் கடைசி இந்த வைஷ்ணவ சங்கம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து மாற்றி போடாத கால் போட்டு அப்படியே சப்பலாங்கல் போட்டுன்னு அப்படி அழகாக பாகவதம் ஃபுல்லாக 7 நாள் வர்ஷிக்கிறாரு. இப்படியாப்பட்ட பாகவதெல்லாம் நிவர்த்த தர்ஷைகி அப்படிப்பட்ட சன்னியாசிகள்லாம் அனுபவிக்கக்கூடிய பாகவதம் அது. எதற்காக சன்னியாசம் வாங்கிட்டு பாகவதம் படிக்கிறதுக்கு தான் சன்னியாசம் வாங்கினாங்களாம். ஏன்னா இல்லறத்தில் உட்காந்து படிக்க முடியாது. மனசு பாருங்கள், அரசியல் விஷயங்கள்லாம் மனசை கலங்கப்படுத்திடுது. சினிமா விஷயங்கள் இந்த யூடியூப் பாருங்கள், நீங்களே பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமாக பாருங்கள். நம்ம மனசு எதில் பாயுது பாருங்கள். முன்னெல்லாம் சினிமா பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க. இப்போ என்ன நியூஸ் தான் நிறைய பார்க்குறாங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்து இந்த அதிரடி நடவடிக்கைகள்லாம் சிலதெல்லாம் ஜனங்க பார்க்குறாங்களே இப்போது. அதெல்லாம் பார்த்து அதில் இப்போ மனசு கவருது நிறைய மக்களுக்கு. இப்போ நியூஸ் தான் நிறைய பார்க்குறாங்க யூடியூப்பில். அப்படி பாய்ந்துச்சு. அப்போது பகவத் விஷயத்தை விட்டு நம்ம நழுவ சேர்த்துக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொழுதுபோக்கு சாதனங்கள்லாம் இல்லையா? இந்த சென்னையில் சொல்லப்போனால் எங்கே போனாலும் மொத்தம் கிருஷ்ண பக்தியில் மனசு ஒருமுகப்படுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த காலத்தில் மகாத்மாக்கள்லாம் இந்த பாகவதத்தை தூக்கின்னு போயிடுவாங்க. இந்த பாகவதத்தை தூக்கின்னு போய் ஏகாந்தத்தில் பிருந்தாவனத்தில் உட்காந்துண்டோ அல்லது அயோத்தியா போன்ற துவாரகையிலே போய் எங்கேயாவது ஒரு புண்ணியஸ்தலங்களில் உட்காந்துட்டு ஆனந்தமாக அந்த பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அனவரதமும் கண்ணீரும் கம்பளியுமா. அவர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் படித்தா கூட அவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கிருஷ்ண பிரேமையில் அப்படி உருகி படிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்லோகம் படிக்கும்போது அந்த தொண்டை கத்கதம் உண்டாகிடும், படிக்க முடியாது. அதுக்கு மேலே அப்படி தேம்பி அழுவாங்க அந்த கிருஷ்ணனுடைய பெருமைகளை பார்த்து. ஆர்த்தி நாசனா ரமான் ஆதா அப்படின்னு அந்த கோபிகள் கதறும்போது இவங்களும் கதறிடுவாங்க அப்படியே. அப்போது சொல்லுவாங்க, திருடியுகாயதே, உன்னை பார்க்கலன்னா துவாம் அவசியதாம், உன்னை பார்க்கலன்னா ஒரு திருடி கூட யுகம் போல தோன்றதே கிருஷ்ணா, கோவிந்தா, தாமோதரா, மாதவா அப்படின்னு கதறினாங்களே. மதுரைக்கு பகவான் பிரிஞ்சு போகும்பொழுது அவர்கள் தவிச்ச தவிப்பு, இந்த குரூரமானவர், இவருக்கு யார் அக்குரர்னு பேர் வச்சுது, என் கிருஷ்ணன் எங்களை விட்டு பிரிச்சிட்டானே அப்படின்னு தவிச்சாங்களாம். யார்? அந்த கோபிகள்லாம். அந்த பாவம் இருக்கே. அதே மாதிரி அந்த விதுரர் கம்பா தயாளும் சரணம் விரஜேம உத்தவர் சொல்லும்போது தயாளு அப்படிப்பட்ட புண்டரீக வித்யாநிதி அப்படி கத்தனாராம். தயாளு அந்த தயாளு விட்டு கம்பா தயாளும் சரணம் விரஜே, வேறு யாரை போய் நாங்கள் சரணம் அடையும். அப்படி பிரேமையில் அப்படிப்பட்ட சந்நியாச நிலைக்கு உயர்த்தக்கூடியது இந்த பாகவதம். அந்த கிருஷ்ண பிரேமை ஸ்ரீ அண்ணாலாம் அப்படி உருகி சொல்லுவார் பாகவதத்தை. அண்ணாவை கண்டிப்பாக ஸ்மரிச்சிக்கணும் இல்லையா? ஏன்னா பாகவதத்தையே அவ்வளோ பிரகாசமாக படுத்தினவர் ஸ்ரீ அண்ணா தானே.
தமிழ்நாட்டில் பார்த்தா அப்படி பிரகாசப்படுத்தினார். பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி பாகவதம் ஒரு வாக்கில் கேட்கணும், வர்ஷிப்பார் அப்படியே ஸ்லோகங்களை கதையாக. அந்த ஸ்லோகங்கள் உள்ள எங்களுக்கெல்லாம் அந்த புஸ்தகம் படிக்கிறது பிடிக்காது, அவர் வாக்குலேருந்து வர பாகவதம் தான் எங்களுக்கு ஓணும். எங்களுக்கு அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன பாயிண்ட்ஸ் சொல்லுவாரோ அந்த பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் நோட்ஸ் எடுத்துப்போம். அப்படி அனுபவிக்கக்கூடிய கிரந்தமாக அந்த பாகவதம். அப்படிப்பட்ட சந்நியாச நிலை இது. பாகவத தர்மமே சந்நியாச நிலை தான். நமக்கு பகவான் துன்பங்களை கொடுக்குறது, நம்மளது பிடுங்கிறது எதுக்காக? நிர்கதியாக நிற்க வைக்கிறது தான், பக்குவப்படுத்தி பகவானுடைய ஆசீர்வாதத்தை சீக்கிரமாக பெற வைக்கிறதுக்காக தான். நம்மளால் விட முடியாத பந்தத்தை பகவான் விட செய்கின்றான். சோதனைகளை கொடுத்து தேகத்து மேலே பட்டுதலை விட செய்கிறான், ஒரு கஷ்டத்தை கொடுத்து. அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ணி கிருஷ்ண பார்த்தா குடும்பம் நம்மளை ஒதுக்குற மாதிரி, அப்படி குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்து மேலே பட்டுதல் விடும்படி செய்கிறான். சொத்து நம்ம பார்த்தா நம்ம சொத்து கைவிட்ட மாதிரி, எந்த தொழில் பண்ணாலும் எந்த வேலைக்கு போனாலும் எதுவும் குதிராதபடி. அப்போ பகவான் அதுக்கு நேர்மாறாக செயல்படுறதுனா காரணம்னா அது கிருஷ்ணனுடைய செயல். ஏன்னா நீ பணத்து மேலே உள்ள ஆசையை விடணுன்றதுனால தான், அந்த சொத்து சுகம் மேலே உள்ள ஆசையை விடணுன்றதால உனக்கு ஏறுக்குமாறாக நடக்குது எல்லாமே. அப்போ நம்மளை பக்குவப்படுத்துகிறான் பகவான், நிர்கதியாக நிற்க வைப்பன்னு பகவான் சொல்கிறான். அப்போ அந்த வார்த்தை தானே சத்தியமாக இருக்கும். நம்ம பாகவதம் படிக்கிறவங்களுக்கு குடும்பம் அனுகூலமாக இல்லை, சொத்து சுகங்கள்லாம் அனுகூலமாக இல்லை, ஆனால் பாகவதம் மட்டும் தேன் மாதிரி இனிக்குது, பிரகாசிக்குது. இதுக்காக தான் உன்னை தனிமைப்படுத்தினான். அப்படி தான் பலி சக்கரவர்த்தியை தனிமைப்படுத்தினா. இந்திரனுடைய கர்வத்தை அடக்கினா, கோவத்தின் மேலே உத்தாரணம் பண்ணுவான். அப்போ இந்திரனுடைய கர்வத்தை அடக்கி, அப்பா நான் யார் மேலே அனுகிரகம் பண்ணுறனோ அவங்கள நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு பகவானே சொல்கிறான். பிரம்மதேவர்கள் பலி சக்கரவர்த்தியை பற்றி சொல்லும் போதும் பிரம்மதேவத்தில் அனுகிரகணாமின்னு அவங்களுக்கும் அப்படி தான் சொல்கிறான். கிருஷ்ணர் அதே சமயத்தில் தேவேந்திரனத்தில் சொல்கிறார், இந்த பணத்திமிருனால் என்னையும் மறந்துடுறான், உலகத்தையும் மறந்துடுறான், ஜீவகாரண்யத்தையும் மறந்துடுறான், அவளை திருத்துவதற்காக தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான். இதெல்லாம் அப்போ நம்மளை எதுக்காக தயார்படுத்துகிறான்னா சந்நியாச நிலைக்கு நம்மளை தயார்படுத்துகிறான். அதான் நிவிருத்த தர்ஷி உபகீயமானாத்து. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு துன்பப்பட்டவங்களுக்கு தான் பாகவதம் ரொம்ப பிடிக்கும். பரிசுத்துக்கு எதுக்கு தயார்படுத்தினார்? கலிபுருஷனுடைய தூண்டுதல்னால் ஒரு பாகவதபச்சாரம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி என்ன சொல்கிறார், என்ன பண்ண போகிறார்? ஒரு விஷ்ணுராதன் பகவானை ரட்சிக்கப்பட்ட ஒரு குழந்தை அவர் பாகவதபச்சாரம் பண்ணுவானா அப்படி நினச்சி பார்க்கணும். பண்ண மாட்டார். அது மூலமாக வேறு ஒரு காரியத்தை சாதிக்க போகிறேன். என்னென்னா நிவிருத்த தர்ஷி சந்நியாச நிலை அவனுக்கு உண்டாகணும். 30 வருஷத்தில் அனுகூலமான பத்தினி பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் திறக்கணும். எதுவும் இல்லாத போது திறக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் இருக்கணும், இருந்து திறக்கணும். அப்படி திறக்கும்படி செய்தால் அவனுக்கு ஆயுசை பிடுங்கணும். அப்போ 7வது நாள் தக்ஷன்ற பாம்பால் மரணம்னு பண்ணி சந்நியாச நிலை வாங்கிட்டார். யார்? சந்நியாச தீட்சை மேற்கொண்டு உபவாசம், கங்கை கரையில் உபவாசம் மேற்கொண்டார் பரிசுத்த மகாராஜ். அப்போது புனச்ச பூயாத் பகவத்யானந்தே ரதி பிரசங்கஸ்ய ததாசிரயேஷு மகத்சுயாம் ஜாம் உபயாமி சிருஷ்டம் மைத்ரியஸ்து சர்வேத்திர நமத்விஜம். நல்ல கால அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. அருமையான ஸ்லோகம் அது. புனச்ச பூயாத் பகவத்யானந்தே, பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தியும், பகவானை வழிபடுகின்ற பாகவதரிடத்தில் எனக்கு எல்லையற்ற பக்தியும் உண்டாக வேண்டும். அதே சமயத்தில் மைத்ரியஸ்து சர்வத்திர, சகல ஜீவராசிகளிடத்திலும் எனக்கு மைத்திரி பாவம், நட்புறவு பாராட்ட வேண்டும், யாரையும் விரோதியாக பார்க்கவே கூடாது. அந்த மனப்பான்மை. இனிமேல் எனக்கு எத்தனை பிறவி கிடைத்தாலும் அந்த பிறவியில் எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த எல்லாரையும் அன்பாக பிரேமை கண்ணோட்டத்தோடு நட்புறவு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்படியான மனப்பான்மை எனக்கு உண்டாகணும். அதுக்காக பிராமணர்களே அப்படிப்பட்ட உலகத்தையே பாவனமாக்கக்கூடிய மகாத்மாக்களே உங்களை இடத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்போ மகத்சுயாம் ஜாம் உபயாமி சிருஷ்டி மைத்ரியஸ்து சர்வத்திர நமோத் விஜேபியா. அப்படிப்பட்ட பிராமணர்களே உங்களுக்கு நமஸ்காரம், நமோத் விஜேபியா அப்படின்ட்டு பரிசுத்த பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த சந்நியாச நிலை வரத்துக்காக தான், அந்த சத் சங்கத்தில் சேர்க்கறதுக்காக தான் பகவான் எவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணுறது. அதனால் நிவிருத்த தர்ஷி உபகீயமானாத்து. எதுக்காக சந்நியாசம் வாங்கிட்டேன்னு? பாகவதம் கேட்கறதுக்காக தான். இந்த பாகவத புஸ்தகத்தை தூக்கி ஓடிடணும். பெரிய சொத்து இது, வைஷ்ணவ தனம் இது. இதை இழந்துட்டு இதை பெறுவதற்காக எந்த சொத்தையும் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதான் நிவிருத்த தர்ஷி.
அதாவது சொத்து சுகங்களிலிருந்து நிவர்த்தி அடைந்தவர்களாகிய பாகவதர்கள், மகாத்மாக்கள். அப்போ சன்னியாசிகளாக உலகத்தில் பிக்ஷை எடுத்தால் சாப்பிட்டு எங்கேயாவது வைத்த கழுவிட்டு அழகாக பாகவதம் கேட்கலாமே அனவரதமாக. இந்த பணம் சேர்க்க இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக இரவும் பகலும் கடினமாக உழைச்சி பகவானை மறக்கிறத காட்டிலும், இந்த பந்த பாசங்கள் பற்றுதல்களில் பிபி சுகர் ஏறதை காட்டிலும், மனப்புடுங்கள் உடல் வியாதிகளில் அவஸ்தப்படுறதை காட்டிலும், நொந்து பகவானை மறந்து நொந்து நூலாகிறதுக்கு அந்த சொத்து சுகங்கள் போன்ற சரீர பந்துக்கள் ஆகிய அண்ணன் தம்பிகளுடைய சொத்து தகராறு பிரச்சனைகள், மனைவி குழந்தைகளுடைய பிக்கல் பிடுங்கள், வியாதிகளாலையும் துன்பங்களாலையும் அவதிப்பட்டு புழுவாக துடிக்கிறத காட்டிலும் எங்கேயாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இரவும் பகலும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு ஆனந்தமாக காலத்தை கழிக்கலாமே. அப்படின்ற நிலையை சித்திக்கிறதுக்காக தான் நிவர்த்த தர்ஷகி உபகீயமானாத்து, அதற்காகவே சந்நியாசம் மேற்கொள்கிறார். எங்கேயாவது கிடைக்காத சாப்பாடு வாழாமே போயிட போகிறா. பகவான் ஒரு 2 பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற தேரைக்கு கூட பகவான் ஒரு ஹவுன்ஸ் ஜலத்தை கொடுத்துருக்கான், ஒரு ஹவுன்ஸ் ஜலத்தை கொடுத்துருக்கான் அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது. அப்போது காக்கைக்கு கருப்பு வர்ணத்தை கொடுத்த பகவான், பச்சைகளுக்கு பச்சை வர்ணத்தை கொடுத்த பகவான், நமக்கு மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டான்னா, அவைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கின்றதில்ல பகவான். பகவானை நம்பி ஒரு அடி எடுத்து வச்சுட்டா பகவான் 10 அடி எடுத்து வைப்பானே நம்மளை நோக்கி. அந்த துருவன் வீட்டை விட்டு கிளம்பும்போது யார் காப்பாற்றினா? பகவான் 5 வயசு பையன் கிளம்புனான் தைரியமாக. இன்றைக்காவது பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாப்பாடு கிடைக்குது, சத்திரம் சாப்பாடு நிறைய இருக்குது, அன்னதானங்கள் நிறைய நடக்கிறது, பிரச்சனைகள் கிடையாது, எல்லாத்துலேயும் பார்த்தா எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் அன்றைக்கி இதெல்லாம் கிடையாது. காடுகள் வனங்களாக இருக்கக்கூடிய இடத்துல அப்போவே இதெல்லாம் திறந்துட்டு பகவான் பார்த்துப்பான்னு நம்பி கிளம்புனாங்களாம். ஆட்டில் போய் யார் காப்பாற்றுவானா? அவ்வளோ பழங்கள் இருக்குது, பிரித்து சாப்பிட்டா சரியாக போச்சு. விளாம்பழங்களையும் இழந்த பழத்தை சாப்பிட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படி தபஸ் பண்ணார் வந்துடுவோம். அப்போ நிவர்த்த தர்ஷிகி உபகீயமானாத்து பவௌஷதாத்து ஸ்ரோத்ர மனோபிராமாத்து, பிறவி பிணியை போக்கக்கூடியது. எங்கெங்கோ என்னன்னா சில பேர் தேடுதலில் ஈடுபடுவாங்க. நான் யார், நான் யார், நான் யார், தன்னை உணரணுன்ட்டு தேடுறாங்க. தேடி எங்கே போனாலும் நீ மெடிடேஷன் பண்ணு, நீ ஆத்ம விசாரம் பண்ணு, நீ யாருன்னு உன்னையே கேளு, தற்பரிசோதனை பண்ணு, இந்த ஞான புஸ்தகங்கள்லாம் படி, அப்படி இப்படின்னு பல சாமியார்களெலாம் போய் ஏமாந்து. அப்போது இந்த பாகவதம் ஒரு இடத்துல ஒரு சமயம் காது குத்து கேட்டுறான். நான் ரொம்ப நாளாக இந்த மெடிடேஷன் கிளாஸ்லாம் போனேன், அந்த யோகா பயிற்சிலாம் யோகாலாம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணேன். ஆனால் இந்த நான் யாருன்னு, நம்ம செத்துட்ட பிறகு என்ன ஆக போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேருந்து வந்தோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்குள்ளே ஆர்வம் இருந்தது. இந்த தேடுதலில் நான் ஈடுபட்டேன். தேடுதலில் ஈடுபட்டு ஒருத்தர் இப்போது அது மாதிரி இருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி தேடுதல் ஈடுபட்டு இது என்ன, இது இந்த ஆன்மீகனா என்ன, ஆன்மீக விஷயம்னா என்ன, இந்த ஆன்மீகனா யார், ஆத்மானா என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் உலகம் முழுதும் சுற்றினேன். அவங்க மெடிடேஷன் கிளாஸுக்கு போக சொன்னாங்க, மெடிடேஷன் கிளாஸ் போன தியானம் பண்ணி பார்த்தேன், ஆத்ம விசாரம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க உபதேசம் அதெல்லாம் கேட்டு பார்த்தேன். ஆனால் என் மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அப்போது இந்த நோய் எது, இந்த சம்சாரத்தில் துடிக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கு, அப்போது இதிலிருந்து ஒரு கரை காண முடியுமா? அப்போ நம்ம செத்து போயிடுமா? ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி. ஒரு மனுஷன் வியாதியிலேருந்து விடுபட்டது கிடையாது, முதுமையிலேருந்து விடுபட்டது கிடையாது, பிறப்பிறப்பிலேருந்து விடுபடுது. இதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒருத்தன் தேடுறான். அது விடுபடுறதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த வழி? தியானமா, ஞான விசாரமா, இல்லைன்னா அந்த பவம், பிறப்பு இறப்பு, இந்த பிறப்பிறப்பிலேருந்து விடுதலை அடைறதுக்கு என்ன வழின்னு தேடுறான். அவன் என்ன மெடிடேஷன் கிளாஸ் போகிறான், பல சாமியார்களில் போய் விழுறான், பல விதமான வழிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கிறான், அதுக்காக பணத்தை செலவு பண்ணுறான், தேசமாக அலையிறான், சிரமப்படுறான். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஒரு சமயத்தில் சரி இங்கே ஏதோ சொல்கிறாங்களா ஆன்மீக விஷயங்கள், போய் கேட்கலான்ட்டு அங்கே பார்த்தா சப்தாகம் நடக்குது பாகவதம். அதை கேட்ட உடனே எங்கப்பா, கைவல்ய பதையே நமக, மோட்சத்துக்கு அதிபதியாக கிருஷ்ண பரமாத்மா அப்படியேப்பட்ட தன்னை கொல்ல வந்த தாய்க்கு கூட விஷப்பட சுலபமாக மோட்சம் கொடுத்தான். மோட்சம் அடையணும்னா தவம் பண்ணோம், யாகம் பண்ணலாம் சொல்கிறாங்களே, விஷப்பாலை கொடுக்க வந்தவளுக்கு மோட்சமா? தாத்ரி உச்சி தான் தாய்க்கு சமமான கதியா? ஆஹா, இது என்ன ஆச்சரியம்!
ஒன்றுமே இல்லைப்பா, கதை கேட்டான் பரிஷத்து 7 நாள். அவனுக்கு ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய. ஆஹா, இந்த பவ ஔஷதம், இந்த பிறப்பிறப்பில் இந்த சம்சாரத்தில் உழல்கின்ற இதில் சாரமே இல்லை, கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போய் நான் யாரும் தெரிஞ்சு இந்த துன்பத்துக்கு முடிவு என்ன, இந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுதலை பெறத்துக்கு என்ன வழி, இது முழுமையாக இந்த ஜென்ம மிருத்தி ஜரா வியாதியிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படி நான் தேடுதலில் ஈடுபட்டேன். அப்போ நான் தியான மார்க்கம் மற்ற மார்க்கங்கள்லாம் போனேன், எங்கேயுமே சாந்தி கிடைக்கல. ஒரு இடத்துல ஒரு பரமபாகவதர் அருமையாக அந்த பாகவதத்தை வர்ஷிக்கும் போது அதை கேட்க 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 இதுதான் அப்படியே மருந்து மாதிரி என் புண்ணுக்கு என்னுடைய நோய்க்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது. ஆஹா, பாபா ஔஷதாத்து. ஆடாடா, இந்த கிருஷ்ண கதைகளை கேட்க 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 இனிமேல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அவன் நாமங்களை சொல்கிறத விட ராம 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 ராமனு தேனான அவனுடைய நாமங்களை சொல்லிண்டு அந்த பாகவத கதைகளை கேட்கறதான்ப்பா பாபா ஔஷதம், பெரிய மருந்து, இந்த பிறப்பிறப்பிலிருந்து விடுதலை அடையத்துக்கான ஒரே வழி அப்படின்னு அந்த பாகவதர் வாக்கில் கேட்ட உடனே கண்களில் கண்ணீர் மல்கு, தொண்டை கட்கதம் உண்டாக ரோமாஞ்சனம் ஏற்பட. கிருஷ்ணா கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா, உன் கதையில் இவ்வளோ சௌக்கியம் இருக்கா? இதுதான் எனக்கு மருந்தாக இருக்கே, ஔஷதமாக இருக்கே, என் புண்ணை ஆற்றக்கூடிய. நான் எங்கெங்கேயோ தேடினே, அலைஞ்சனே, அங்கே போய் இங்கே போய் அதை போய் இந்த தியானம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னென்னமோ சொல்லி என்னை புத்தியை குழப்பி கடைசியில் யாதுமே கதி இல்லை, எல்லாம் கஷ்டமான சாதனையாக இருக்குது. ஆனால் எங்கேயுமே என் தேடுதலுக்கான விடை கிடைக்கல. இந்த பாகவதம் கேட்கும் பொழுது சுலபமாக கிடைச்சிச்சு, ஆத்மானுபவமே ஏற்படுது, பேரானந்த நிலை எனக்கு ஏற்படுகிறது. இந்த கிருஷ்ண கதைகள், இந்த வாமனாவத நரசிம்மாவத கதைகளுக்கு பிரகலாதனை அப்படி காப்பாற்றினார். அப்படிப்பட்ட துருவனுக்கே துருவ சக்கரவர்த்தி பதவி கொடுத்தா, அதான் துருவ மண்டலத்தை அப்படிப்பட்ட வைகுண்டத்தை கொடுத்தாரு பகவான். அம்பரீஷனுக்கு வைகுண்டம் கொடுத்தான். அஜாமலன் கூட இறக்கும் தருவாயில் பகவான் நாமா சொல்லி அவனும் இயாய முக்தி, அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு சொன்னான். இவ்வளோ சிரமமான சாதனைகள்லாம் தேவையில்லை, பக்தினால் சுலபமாக மோட்சமே கிடைச்சிடும் போது இது கேட்கறதுக்கு இது எவ்வளோ சுலபமாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ சுலபமான வழியை விட்டுட்டு கடினமான சாதனைகளை சொல்லக்கூடிய சாமியார்கள் காலில் போய் விழுந்திருந்தனே, எங்கெங்கேயோ அலைஞ்சினே, என்னையே நான் தேடினே, என்னை இழந்த நான், என் ஆத்மாவை இழந்த என்னை எங்கத்தை நான் பெற்றேன்? இந்த பாகவத மேலாவல் தான் நான் பெற்றேன். என்னை நான் இப்போ தான் நான் உண்மையாக உணர்கிறேன். இந்த ஆத்ம அனுபவத்தை நான் இங்கே தான் உண்மையாக உணர்கிறேன். இது ஔஷதம் மாதிரி மருந்து போட்டால் அப்படின்னு வியாதி குணமாக்கின மாதிரி எனக்கு ஒரு பூர்ண திருப்தியை கொடுக்கக்கூடியது. இந்த பாகவத மேலால் உட்காந்த உடனே என் தாபங்கள்லாம் தணிஞ்சது, என் கஷ்டங்கள்லாம் விலகுது. எது பொய் எது உண்மைன்னு இந்த பாகவதத்தில் சொல்லும்பொழுது தான், ஆஹா, இந்த சம்சாரமெல்லாம் பொய், உன்னை ஏமாற்றி உன்னை அழகழிக்கக்கூடியது, பகவானை மறக்கடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில். பாகவதம் கேள், பகவானுடைய பெருமை, கிருஷ்ணன் ஒருத்தந்தான் காப்பாற்றக்கூடியவன், அவன் ஒருத்தந்தான் ஆசிரியம் அப்படின்னு இந்த பாகவதம் கேட்கும்பொழுது அவனுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது, வியாதிஸ்தனுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கும். அந்த மருந்தில் வியாதி குணமாகி மனோ அபிராமாத்து மனசுக்கு ரம்யமாக இருக்கும் பாகவதம். அப்போது யாருக்கு மனசு ரம்யமாக இருக்கணும்? அடப்பாப்பா, உலகத்தில் எல்லாம் வெறுப்பாக இருக்குது. டிவி பார்த்தா, படம் பார்த்தா எத்தனை தடவை ஒரே படத்தை பார்க்குறது, என்னவோ வெட்டு குத்து கொலை படங்கள்லாம் பார்த்தா, இல்லை காமம், ஆமாம் அது ஒன்று காமமாக இருக்குது, இல்லை குரோதமாக இருக்குது படங்களை பார்த்தா. நியூஸ்களில் பார்த்தா எல்லாம் அமங்கலமான விஷயமான நியூஸ்கள் தான். பேப்பரை திறந்தால் அமங்கலம், காலங்காத்தால் அமங்கலம், பாலியல் பலாத்காரம், அவனை வன்கொடுமை, அவனை தலையை வெட்டிட்டான், இவனை வெட்டிட்டான், அவனை வெட்டிட்டான், ஒரே சுட்டு சொல்ல. உலகத்தில் பார்த்தா போர் எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது. அரசியல் விவகாரங்கள், இவன் ஊழல் அவங்க ஊழல், அது இது லொட்டு லொசுக்கு, அவங்க ஊழல் பண்ணாங்க, இவன் ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளை பற்றி பேப்பரை திறந்தால் காலையில் அமங்கலமான விஷயங்கள் தான். அப்போ எனக்கு எதையுமே பிடிக்கல. பார்த்தா யூடியூப்பில் அது இது படங்களை பார்த்தா, இது சினிமாவில் பார்த்தா, டிவியில் படம் பார்த்தா, எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, பார்த்தா எல்லாம் அசுத்தமான விஷயங்கள். மனசுக்கு சந்தோஷமாக ஒரு விஷயம் கூட இல்லையே அப்படின்னு எல்லாம் வெறுத்து போய் மனசுக்கு ரம்யமாக எப்போதும் நவநவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கான்னா, ஒரு இடத்துல பாகவதம் கேட்டான். உட்காந்து பாகவதம் கேட்டபோது மனோ அபிராமாத்து, மனசுக்கு ரம்யமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கிருஷ்ண கதை கேட்கலாமே, இந்த மனசு பியூரிஃபையாக என்னமோ கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது, பரிசுத்தமாக.
நம் பரிசுத்தமான என்னுடைய நிலையே பரிசுத்தமான மாதிரி இருக்கே. நான் இவ்வளோ நாள் அசுத்தத்தில் அல்லவா இந்த நியூஸ்களை பார்த்துக்கணும், இந்த சினிமாங்களை பார்த்துக்கணும், இந்த அரசியலை பற்றி கேட்டுன்னு கண்ட துஷ்ட சங்கத்துலேருந்து என் மனசுலாம் அசுத்தமாக இருந்ததே. இங்கே வந்து பார்த்தா கோயிலன்னா பரிசுத்தமான மாதிரி இருக்கே. ஆஹா, மனசுக்கு ரம்யமாக இருக்கே. என் மனசு கொள்ளக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது. அப்படியே தூயதான் என் மனசு பியூரிஃபையாக ஆன மாதிரி இருக்கே. ஆஹா, இந்த பாகவதத்தை இன்னைக்கு ஒரு நாள் வந்து கேட்டோம். இந்த நாரதகணா சபாவில், இல்லை கிருஷ்ணகணா சபாவில், இந்த அயோத்தியா மண்டபத்தில் ஒரு நாள் மறுபடியும் வந்து போய் கேட்கலாமா? மறுபடியும் இந்த ஆஸ்திக சமாஜத்தில் வந்து கேட்கலாமா? ஆஹா, மறுபடியும் வந்து பாகவதம் கேட்கலாம், இந்த சங்கர மடத்தில் வந்து பாகவதம் கேட்கலாமா அப்படின்னு இது மாதிரிலாம் இன்றைக்கி அது மாதிரி இடத்துல தான் நிறைய நடக்குது பாகவதம். அப்படின்னு சொல்லி திருப்பி மறுநாள் வந்து கேட்கலாம். ஐயோ, 7ஆவது நாள் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் எப்போ ஆரம்பிப்பாங்க? இன்னொரு இடத்துல நடக்குது. அப்படியே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய அந்த பாகவதம் கேட்டு ஆனந்தப்பட்டு அவர்கள் இல்லறத்திலிருந்து கொண்டே இந்த பாகவதம் புஸ்தகத்தை படித்தா மனோபிராமாத்து இந்த கிருஷ்ண லீலைகள் மனசுக்கு ரம்யமாக இருக்கு. அப்போ இல்லறவாசிகளும் ரமிக்கலாம் அந்த பாகவதம். ஆனால் தன் ஆத்மாவை தேடுகிறவர்கள், பகவானை இறைவனை தேடுகின்ற அழைகிறவர்கள், பல இடத்துல பல சாதனங்களில் ஏமாந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாகவதம் பரம ஔஷதமாக இருக்குதான், பெரிய மருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சன்னியாசிகளுக்கெல்லாம் பெரிய ஆசிரியமாக இருக்குதான் அந்த பாகவதம். அப்பா, இதில் ஒரு சுகம் இருக்கே. அப்போ விரக்தஸ்ய முனேர் ஏகாந்த ஜீவினா, தனிமையில் உட்காந்து பாகவதம் படித்தாலும் ஆனந்தமாக செல்வ செழிப்பில் இருக்கிற மாதிரி இருக்குமா அந்த பாகவதம் படித்தா. நம்ம தன்னை பெரிய பணக்காரனாக உணர்ந்துருவானோ இந்த பாகவதம் படித்தா. இந்த கிருஷ்ண கதைகளில் தன்னை பெரிய பணக்காரனாக நினச்சிப்பான். என்ன ஒரு குதூகலம், என்ன ஒரு குஷி. இந்த கிருஷ்ண மற்ற லீலைகள் அப்பா அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவித்து இந்த பாகவதம் படித்தேன்னா சபாஷ். நிவத்த தர்ஷை உபகீயமானாத்து பவௌஷதாத், சன்னியாசிகளுக்கும் பிரியம் உள்ளது இந்த பாகவதம். அதே சமயத்தில் தன் ஆன்மீக தேடுதல் உள்ளவர்களுக்கும் பிரியம் உள்ளது, சம்சாரிகளுக்கும் ரொம்ப ரம்யமானது. ஒவ்வொரு நாளும் இந்த பாகவதம் ஒவ்வொரு கதை கேட்டான்னாவே, மிருதபக்ஷன்லையில் ஒரு நாள் கோவர்த்தனோத்தாரணம், ஒரு நாள் காளிமர்த்தனம், ஒரு நாள் நவநீதல்லையில் அப்படி கேட்டானா ரமிச்சு அதே தியானத்தில் இருந்தானா அவன் இல்லற சன்னியாசி. அவன் மனசெல்லாம் இந்த பகவானிடத்தில் ரமிக்குதுன்னா மனோபிராமாத்து அப்படின்னா அவன் இல்லற சன்னியாசி அல்லவா. இது பரிசுத்து சொல்கிறார். நிவர்த்த தர்ஷை உபகீயமானாத்து பவோஷதாத் சோத்திர மனோபிராமாத்து உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து. ஆனால் இதெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எல்லா சம்சாரிகளும் ரமிக்கலையே. ஆனால் எல்லா ஆன்மீக தேடுதல்களில் ஈடுபடுறவங்க எல்லாமே கிருஷ்ண கதைக்கு வந்துடலையே. எல்லா சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவரெல்லாம் எல்லாருமே வந்து பாகவதம் படித்து சன்னியாச தர்மத்தை நிலைக்க செய்தில்லையே. சன்னியாசிகளாக இருந்தும் நிறைய இடங்கள்லாம் மடக்கி போட்டு பேராசை படைத்தவர்களாக, பெண்ணாசை உடையவர்களாக மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ போலீஸாமியர்கள் அவர்களெலாம் சன்னியாசி வேஷம் போட்டுண்டு பகவத் பக்தி இல்லாமல் இப்படிப்பட்ட சன்னியாசிகள்லாம் இருக்காங்களே. அப்போ எல்லா சன்னியாசிகளும் இந்த பாகவத்தில் ரமிக்கிறதில்ல, எல்லா ஆன்மீக தேடுதல் உள்ளவர்களும் அந்த பாகவத்துக்கு வந்துடுறதில்ல, எல்லா சம்சாரிகளும் பாகவத்தில் ரமிக்கிறதில்ல. மனோபிராமாத். அவள் ஏன் போலன்னா அதுக்கு தான் இங்கே பதில் சொல்கிறாரு. ஏன் அது மாதிரி எல்லா சன்னியாசிகளும் வர்றதில்லை, எல்லா ஆன்மீக தேடுதல் உள்ளவர்களும் பாகவதம் படிக்கிறதில்லை, ஏன் கிருஷ்ண கதையில் வரமாட்டான், கிருஷ்ண கதையில் ஏன் ருச்சிக்கலைன்னா உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து. இந்த குணங்களை அனுவாதம் பண்ணி எடுத்து சொல்கிறாங்க இல்லையா உபன்யாசகர்கள். அந்த உத்தம ஸ்லோகம், இந்த அறியாமையிலேருந்து நம்மளை உத்தாரணம் பண்ணக்கூடியது தமன்னா அறியாமை, உத்துனா உத்தாரணம் பண்ணுறது. இந்த அறியாமையிலேருந்து நம்மளை உத்தாரணம் பண்ணி நம்மளை உத்தம ஸ்லோகம்னா அப்படியேப்பட்ட புகழ், பகவானுடைய புகழை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்கள். அந்த உத்தம ஸ்லோகம் அறியாமலேருந்து விடுவிக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை யார் மகான்கள் வாக்கில் ஏன் கேட்க மாட்டாங்கன்னா எதனால் உத்தம ஸ்லோகம் குணானுவாதாத்து. இந்த குணங்களை அனுவாதம் பண்ணி சொல்கிற இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா உமான் விரஜேத வினா அபசுக்நாத் தன் ஆத்மாவை நரகத்தில் தன் ஆத்மாவை நரகத்தில் தாங்களே நரகத்தில் தள்ளிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த கிருஷ்ண கதை பிடிக்காதான், இந்த பாகவத்துக்கு வரமாட்டாங்களாம்.
வேறு என்னென்ன சாதனைகளோ பண்ணுவாங்களாம், வேறு எந்தெந்த சாமியார்களையோ போவாங்களாம். அந்த சாமியார்களும் பார்த்தா சில பேர் ஏன்னா போலி சாமியாரெலாம் இருக்கிறாங்கன்னா பாகவதத்தில் ரமிக்காத, கிருஷ்ண பக்தியில் ரமிக்காதனால்தான் அவர்கள்லாம் மற்ற பெண்ணாசைகளும் இந்த நிலத்தை மாடிக்கு போய் பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டுறதுலையும் மடங்களை கட்டுறதுலையும் அதில் தீவிரமாக இருக்காங்களே தவிர பணங்களை நிறைய டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலையும் பெண்ணாசை உடையவர்களாகவும் இப்படிப்பட்ட போலி சாமியார்களாக உருவாகிறதுக்கு காரணம் என்ன? கிருஷ்ண பக்தியில் ரமிக்காதனால்தான். அப்போ தங்கள் ஆத்மாவை நரகத்தில் தள்ளக்கூடிய பாவங்களை செய்கிறார்கள். அபசுக்நாத் அப்படின்னு பதம். இன்னொரு விதமானவர்கள் சம்சாரிகள் சில பேர் யார் அப்படின்னா மாம்ச பக்ஷணம் பண்ணக்கூடியவர். கோஹத்தி பண்ணுறவங்களுக்கு தான் கோபாலம் கடத்து பிடிக்காதான். ஸ்ரீ அண்ணா சொல்வார் இந்த இடத்துல, கோஹத்தி யார் பண்ணுறானோ அவனுக்கு தான் கோபாலம் கதை பிடிக்காது. எவன் மாம்ச பக்ஷணம் பண்ணுறானோ நான்வெஜ் அவனுக்கு கிருஷ்ண கதையில் ருச்சி வராது. அவன் சம்சாரிகளாக எவ்வளோ பேர் சம்சாரிகள் அப்படி தான் கிருஷ்ண கதைக்கு வராமல் இருக்கிறான், பாகவதத்தில் ருச்சி வராமல் இருக்கிறாங்க. அவனை பாகவதத்தில் ருச்சி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று நம்ம ஆத்மாவை நரகத்தில் தள்ளக்கூடியவர்களாக நம்ம பாவங்களை செய்கின்றோம். நம்ம ஆத்மாவே நம்மளை நரகத்தில் தள்ளிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சம்சாரத்தில் குடும்பத்தை சுயநலத்துக்காக, புனல் இன்பத்துக்காக, குடும்ப இன்பத்துக்காக நம்ம சுயநலமாக செயல்பட்டு பாவங்களை செய்கின்றோம். காப்படத்தனமாக வாழ்க்கை வாழறோம். ஒன்று அது அபசுக்நாத். பசுக்நாத் அப்படின்னா அபசுக்நாத்னா என்ன சொன்னேன்? தன்னை ஜென்மாவை கரையேற்றிக்கணுன்ற மனப்பான்மை கொண்ட கிருஷ்ண பக்திக்கு வந்துடுவாங்க, பாகவதம் படிப்பாங்க. தன்னை நரகத்தில் தள்ளி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாகவத்துக்கு வரவே மாட்டான். அவனுக்கு அது ருச்சியே வராது. அந்த சத்சங்கன்னா அந்த தசைக்கே திரும்பி பார்க்க மாட்டான். இன்னொன்று என்னென்னா பசுக்நாத் மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்களுக்கு ஜீவஹிம்சை செய்து அந்த ஜீவராசிக்கு துடிக்க துடிக்க அவைகளை கொன்று அவைகளை சாப்பிடுபவர்களுக்கு நிச்சயமாக பாகவதத்தில் ருச்சி ஏற்படாது, கிருஷ்ண பக்தி வராது. இதுதான் காரணம். அப்போ சன்னியாசிகளும் இருக்கிறாங்க, பாகவத்துக்கு வராத சன்னியாசிகள். ஆன்மீக தேடுதல் ஈடுபடுறவங்க இருக்காங்க, பாகவத்துக்கு வராத ஆன்மீக தேடுதல் உள்ளவர்கள். சம்சாரிகளும் இருக்காங்க, பாகவதமே திரும்பி பார்க்காத சம்சாரிகள். எதனால்னா இந்த ரெண்டு விஷயம். தங்கள் பாவங்களால் பாகவத்து வராதனால தங்களை நரகத்தில் தள்ளி கொள்ளக்கூடியவர்கள் அபசுக்நாத். பசுக்நாத்னா ஜீவம்சை செய்து மாம்சபக்ஷணம் பண்ணக்கூடியவர்கள். இவர்களுக்கு தான் கிருஷ்ணகாதை பிடிக்காதான். இது பரிசுத்த இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நிவத்த தர்ஷில் உபகீயமானாத்து பவௌஷதாத் ஸ்ரோத்திர மனோபிராமாத்து க உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து பொமான் விரஜ்யேத. இவர்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணகதை பிடிக்கும். பொமான் விரஜ்யேத வினா பசுக்நாத் பிதாமகாமே சமரே அமரஞ்சயி தேவவிரதாப்தியாதி ரதிஸ்திமிங்கலைஹி. அதாவது பரிசுத்து இந்த கிருஷ்ண கதையில் ருசித்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா தங்களுடைய பாட்டனாராகிய அர்ஜுன மகாராஜா எப்படிப்பட்ட தேவர்களையே ஜெயிக்கக்கூடியவராம். யார்? பீஷ்மாச்சாரியார். பெரிய பெரிய திமிங்கலங்கள் அவங்களாம். ஆமாம், எத்தனையோ சொராமல் சாப்பிட்றோம். அப்படியேப்பட்ட பெரிய பெரிய திமிங்களாகிய பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பெரிய பெரிய மகாரதர்கள். அந்த சேனா சமுத்திரம், அந்த கௌரவ சைன்யம் என்ற சமுத்திரம் சாகரம், அது எப்படி தாண்டினார்னா சொல்கிறார், பிதா மகாமே சமரே அமரஞ்செய் தேவரதத்யா அதிரதை திமிங்கலைஹி. அப்படி தேவரதராகிய அப்படியேப்பட்ட நித்திய பிரம்மச்சாரியாகிய பயங்கரமான திமிங்கலங்களாக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார், பயங்கரமான பராக்கிரமசாலிகள். நடுநடுங்க தேவ ரிஷி யார்? பீஷ்மாச்சாரியர் பேரை கேட்டால் நடுநடுங்கும் உலகமே. காந்தாரியை கொடுத்ததே பீஷ்மாச்சாரியருக்கு பயந்து தான். அந்த காந்தார தேசத்து அரசன் இந்த இடத்துல ரிஷத்யமன் கண்ணு தெரியாதவன், அவனுக்கு தன் பெண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பீஷ்மாச்சாரியுடைய கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே. உலகத்து சக்கரவர்த்தியாக இருக்கார். அதனால் சந்தன மகாராஜனுடைய புத்திரன் பீஷ்மாச்சாரியர் அவர் சில விஷயங்களுக்கு பயந்து என்ன பண்ணார், பொண்ணை கொடுத்தாராம். யார்? காந்தார தேசம். அந்த பழிக்கு பழி வாங்கிறது தான் சகுனி கூடவே ஓட்டின்னு வந்துட்டான். அப்படியேப்பட்ட உலகமே ஒரு நாள் நடுங்குச்சு. கங்காபுத்திரனாகிய பீஷ்மரை பார்த்து உலகமே நடுங்குச்சு. அந்த அம்பை அம்பாளிகள்லாம் கடத்தின்னு வரும்போது ஒன்றுமே பேச முடியல. யார்? அந்த அம்பை அம்பாளிகளுக்கு அப்பனாக இருக்கிறானே அந்த ராஜா,
ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஏன்னா பீஷ்மரை எதிர்க்க முடியாது. பீஷ்மர் மகா பராக்கிரமசாலி. ஆமாம், அவரை கண்டா உலகமே நடுங்கும். அப்படியேப்பட்ட தைரியமாக போய் சுயம்வரத்தில் 3 பெண்ணை கத்தின்னு வந்துட்டார் பீஷ்மாச்சாரியார். அந்த சாமர்த்தியம் உண்டு. அவர் எதிர்க்கிறவங்க யாரும் கிடையாது. அப்படின்னா எப்படி ஆண்டு இருக்கார் பாருங்கள். அப்படியேப்பட்ட ஒரு அப்படியேப்பட்ட தன்னுடைய குருநாதர் பரசுராமர், பகவானுடைய அவதாரம் பரசுராமரே ஜெயிச்சிட்டவர் அவர். அப்படின்னா எப்படியாப்பட்ட சக்தி படைத்தவர் அவர் பீஷ்மாச்சாரியர். அவரை ஜெயிக்க முடியுமா? அதனால தான் துரோணாச்சாரியெல்லாம் பார்த்தா 2 நாள் 3 நாள் தான் யுத்தம் பண்ணாங்க. கர்ணன்லாம் 2 நாள் தான் யுத்தம் பண்ணான். சல்யன்லாம் 1 நாள், அது மாதிரி தான் 18 நாள் 10 நாள் யுத்தம் யார் பண்ணது, சமாளிச்சது யாருன்னா பீஷ்மர் தானா. ஏன்னா அவ்வளோ பராக்கிரமசாலியா. வயசான காலத்தில் 25 வயசு பையன் மாதிரி சண்டை போடுவான் அவங்க. பேரன் அர்ஜுனன், வில்லுக்கோர் விஜயன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனே சமாளிக்க முடியலையா பீஷ்மரை, தெரியுமா? யாருமே பஞ்சபாண்டவர்கள் யாராலையும் சமாளிக்க முடியல. பீஷ்மரை மட்டும் யாரும் ஜெயிக்க முடியாது. நினச்சா பீஷ்மர் அர்ஜுனை கொண்டுவார். ஆனால் தன் பேரனை கொல்ல மாட்டேன்னு வாக்குத்திருக்கார். அப்படியேப்பட்ட திமிங்கலம் போல பீஷ்மாச்சாரியார். அவரை கடக்கிறது ரொம்ப கஷ்டமாக. அதான் இங்கே பரிசுத்து சொல்கிறார், தேவரதத்திய அதிரதைஹி திமிங்கலகி, அதிரதராகிய பீஷ்மரை ஜெயிச்சது தான் பெரிய விஷயம். யாருடைய உதவினால் ஜெயிச்சாருன்னா, அம்பு படுக்கல படுக்க வச்சாருன்னா கிருஷ்ணனுடைய உதவினால். மகாபராக்கிரமசாலி பீஷ்மாச்சாரியார். கங்காபுத்திரன்னா பாரதத்தில் ஆதிபுரத்தில் படிச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நடுநடுங்கிட்டு வாங்கலாம். பீஷ்மர் வராருன்னா, திக்விஜயம் வராருன்னா. அப்படியேப்பட்டவர் பீஷ்மாச்சாரியார். அந்த பீஷ்மருக்கு பயந்து தான் திருதராஷ்டனுக்கு பொண்ணு கொடுத்தான். அது காந்தார் தேசத்து அரசன். அதனால தான் அப்படின்னா பீஷ்மர் அவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தையே நான் அழிக்கிறேன்னு சொல்லி தான் என் தங்கையை கண்ணை கட்ட வச்சுட்டாரே இந்த பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகுனியானவன் இந்த குடும்பத்தை அழிக்குன்னே கங்கணம் கட்டின்னு வந்தான். சரி, கூடவே ஒட்டின்னு வந்துட்டான். சுபல ராஜபுத்திரி காந்தாரி, மகா தபஸ்வினி, மகா பதிவிரதை. என் கணவனுக்கு கண்ணு தெரிய, எனக்கும் கண்ணு தெரிய வேண்டாம்னு கண்ணை கட்டின்ட்டான். அப்படியேப்பட்ட தபஸ்வினி, மகா பதிவிரதை. அந்த காலத்தில் அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். பெண்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். கணவனுக்கு அப்படி ஒரு மனைவி பதிவிரதையாக இருக்கிறான்னா, ஏன் ஒரு பிள்ளையா 100 பிள்ளை ஏன் பெற்றுக்க மாட்டாங்க? அப்படி பெற்றுக்கினாங்க பிள்ளைங்கள. சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாங்க அவங்களாம். சரி, அதுதான் சொல்கிறேன்னா, அப்படி அனுகூலமாக இருந்தால் அந்த காலத்து பெண்கள் அப்படி இருந்திருக்காங்க. மகா பதிவிரதைகளாக. கண்ணு தெரியாத ஒரு குருடன் தானே அலட்சியப்படுத்தலை பாருங்கள். அவங்க எல்லா பணிவிடைகளும் செய்யக்கூடிய, அவனுக்கு கண்ணு தெரியலனா, அப்படியே பர்த்தா கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரிய வேணாம், அவரை அனுசரித்தே நான் செல்வேன் அப்படின்னு அப்படி உயிருக்கு நினைத்திருந்தார். அதனால தான் திருதராஷ்டனுக்கும் மோட்சம் கிடைச்சதுன்னா சுபலராஜபுத்திரியாகி அப்படியேப்பட்ட காந்தாரிக்கும் மோட்சம் கிடைச்சது. 2 பேருமே 2 பேருமே மோட்சம் அடைந்தார்கள். விதுரர் நேரில் பார்க்குறாரு. இது அவர்கள் அந்த அக்னியில், இந்த யோகா அக்னியில் தன் உடம்பு பஸ்மாக ஆகிறத பார்க்குறார். 2 பேரும் மோட்சத்துக்கு அடைந்தார்கள். அப்படி சரி, ஓகே. அப்படியேப்பட்ட மகாபதிவிரதா அந்தம்மா காந்தாரி. அப்போ அந்த காந்தாரி கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னா பீஷ்மாச்சாரியார் தான் கல்யாணம் பண்ணி ஆக்ஷன் வந்தார். அதனால் இவர் போனால் பொண்ணு கொடுத்துடணும். அப்படியேப்பட்ட பராசரம். இவருக்கு அப்படி பயப்படுவாங்க எல்லா ராஜாக்களும். 56 தேச ராஜாக்களும் பயப்படுவாங்க. அப்படியேப்பட்ட அதனால தான் சொல்கிறார் இங்கே, பிதா மகாமே சமரே அமரஞ்செய்கி, தேவர்களையே அமரஞ்செய்கி, அமரையே ஜெயிச்சவராகிய அப்படியே தேவவிரதராகிய பீஷ்மாச்சாரியார். அப்படிப்பட்ட நித்திய பிரம்மச்சாரிய பீஷ்மாச்சாரியர். அதிரதை திமிங்கலகி துரச்செய்யும் கௌரவ சைன்ய சாகரம். அப்படி கடக்க முடியாத அந்த கௌரவருடைய சைன்ய சமுத்திரத்தை கடந்தார்கள் என்றால் யாருடைய கருணையினால அப்படின்னா சைன்ய சாகரம். கிருத்வாதரன் வத்சபதம் ஸ்மயத் பிளவாகா. யாருடைய அனுகிரகத்தினால? கிருஷ்ணனுடைய பேர் அனுகிரகத்தினால அவ்வளோ பெரிய சாகரத்தை, ஒரு வத்சபதம்னா ஒரு கண்டுக்குட்டியினுடைய குளம்படியில் உள்ள தேங்கியில் தண்ணியை கடந்தது போல இந்த கௌரவ சைன்ய சாகரத்தை கடந்தாரே என்னுடைய அர்ஜுனன் மகாராஜா, என்னுடைய தாத்தா அர்ஜுனரானவர். நான் ஜெயிக்க முடியுமா? பீஷ்மாச்சாரிய துரோணாச்சாரிய ஜெயிக்க முடியுமா? அவர்களெல்லாம் கடந்தது, அவர்களெல்லாம் சுலபமாக ஜெயிச்சு அந்த பாரத போரில் பாண்டவர்களுக்கு ஜெயம் கிடைச்சது. அதனால் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால.
இந்த பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ நினச்சி பார்த்தா அர்ஜுன் மகா பராக்கிரமசாலி தான். சிவபெருமான இடத்துலையே சண்டை போட்டு பாசுபத்திரம் வாங்கினதான் இல்லை சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தாத்தா யார், பீஷ்மாச்சாரியார். பரசுராமரே தன் குருநாதர் அவரே ஜெயிச்சவர். பகவானுடைய அவதாரம் பரசுராமர், அவரே ஜெயிச்சவராம். அந்த பரசுராமர் எந்த இடத்துல ஜெயிச்சார் தெரியுமா? அதே குருஷேத்திரத்தில் தான் ஜெயிச்சார். யார்? பரசுராமர் பீஷ்மாச்சாரியார் பரசுராமருடைய சிஷ்யர் தான். ஆனால் குருநாதர் என்ன கேட்குறாருன்னா, இந்த அம்பை அவளுக்கு நீ நீதி சொல்லு. 3 பேர் கடத்தின்னு வந்துட்டேன், 2 பேர்கள் திருதராஷ்டிரம் பாண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இவளை என்ன பண்ண போகிறேன்? இவளை நான் ஏற்றுக்க முடியாது. இவன் சால்வ தேசத்து ராஜனை விரும்பினால் அதனால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் பீஷ்மாச்சாரியார். அப்படின்னா இல்லை, இவளுக்கு ஏதாவது வழி சொல்லி ஆகணும், இவளை ஏற்றுந்து தான் ஆகணும், இவளை ஏற்றுக்க முடியாது. குருநாதா நீங்கள் வேறு எதனா சொன்னால் நான் கேட்பேன், இந்த ஒரு விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றார். நானே பிரம்மச்சாரி, நானே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார். இல்லை, இது குருனுடைய கட்டளை நீ செய்ய முடியாதுன்னு, இல்லை என்னை மன்னிக்கணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். யார்? பீஷ்மாச்சாரியார். பரசுராமத்தில் போய் சரணம் அடைஞ்சிட்டான் அந்த அம்பை. அப்போது இல்லை, எனக்கு ஒரு நீதி வழங்குங்க, நான் அவளை இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் சால்வனும் என்னை ஏற்றுக்க மாட்டேன்றான், நீ பீஷ்மரால் அபகரிக்கப்பட்டவள் அதனால் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறேன். சாரி, சால்வமன்னன் ஏற்றுக்க மாட்டேன்றான். இப்போ இவரும் ஏற்றுக்க மாட்டேறான். என்னுடைய கதி என்ன, இப்படி என்னை அலைய விடலாமா, திண்டாட விடலாமா அப்படின்னு சொல்கிற உடனே அப்போ பரசுராமர் சொல்கிறார், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக வக்காலத்தை வாங்கின்னு வர்றார். வக்காலத்தை வாங்கிறதுக்கு பீஷ்மாச்சாரியர்கள் போராடுறார். ஆனால் பீஷ்மாச்சாரியார் அதை ஏற்றுக்க மாட்டேன்றார். முடியாது, இவன் சால்வனிடத்தில் மனசை பதிய வைத்தவள், இவள் ஏற்க முடியாதுன்ற. அப்போ பரசுராமர் கோபம் வந்துடுச்சு. அப்படின்னா என்னோட போரிட நீ தயாராரு, நீங்கள் எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் சத்தமாக இருக்கிறேன், ரெடியாக இருக்கிறேன், நான் போருக்கு குருநாதர் உத்தரவு அப்படின்னு சொல்லி உடனே பரசுராமர்களை சண்டைக்கு தயாராகிட்டார். யார்? பீஷ்மாச்சாரியார். குருநாதர் இஷ்டம். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் குருநாதர் பேச்சு கேட்க மாட்டேன். எது? இந்த அம்பை விஷயத்தில் மட்டும் அவளை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நானும் கல்யாணம் பண்ண முடியாது, நான் நித்திய பிரம்மச்சாரி. பிள்ளை திருதராஷ்டிரம் பாண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா இவள் சால்வனிடத்தில் மனசை பதிய வச்சு ஏற்க முடியாதுன்றார். அப்போது என் பேச்சு மாரி இருந்தால் உனக்கு எனக்கு சண்டை ஏற்படும் அப்படின்னாரு. பரவாயில்ல, நீங்கள் எத்தனை மணிக்குன்னு சொல்கிறீங்கன்னா அத்தனை மணிக்கு நான் சத்தமாக இருக்கிறேன், ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு, சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார் பரசுராமர் இடத்துல. சரின்னு சொல்லிட்டு காலைல 7 மணிக்கு கிளம்பி வந்துட்டார். யுத்தத்தில் கிளம்பி உடனே போய் பரசுராமர் காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். எனக்கே ஜெயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். நீங்கள் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுனால எனக்கு ஜெயம் கட்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணுறார். பயங்கரமான யுத்தம் பண்ணும்பொழுது கடைசியில் சமாளிக்க முடியல. அப்போ சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, வேறு ஏதோ ஒரு அஸ்திரம் ஒன்று விடுறார். அந்த அஸ்திரம் என்னென்னா உடம்பை ஒரு மாதிரி பண்ணிவிடுமா. அது ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அஸ்திரம். அது பித்ருக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த அஸ்திரத்தை விடாத, பரசுராமருக்கு ரொம்ப இதுவாகிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மாச்சாரியருக்கு சொன்ன உடனே அந்த அஸ்திரத்தை விடாமல் நிறுத்திட்டார். இல்லைன்னா அவர் விட்டுருந்தாருன்னா பரசுராமர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரம், அது பேர் தக்க ஞாபகம் வரல. அப்போது அவர் தோல்வி கண்டார். யார்? பரசுராமர். பீஷ்மர் இடத்துல தோத்துட்ட உடனே பீஷ்மர் என்ன நமஸ்காரம் பண்ணி, குருநாதா என்னை மன்னிக்கணும், உங்களோட இவ்வளோ நாள் சண்டை போடுறதே தப்பு தான், என்னை மன்னிக்கணும். ஆனால் உங்கள் இஷ்டம், நீங்கள் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டீங்க, உங்கள் கட்டளையின் பேரில் நான் சண்டை போட்டேன், அவ்வளோதான், அது மன்னிப்பு. ஆனால் அந்த அவமானம் தாங்க முடியல பரசுராமர். எந்த இடத்துல நடந்தது தெரியுமா அந்த சண்டை? குருஷேத்திரத்தில் தான். அதே குருஷேத்திரத்தில் பீஷ்மாச்சாரியார் காப்பாற்றின இந்த பாண்டு வம்சம், இந்த திருதராஷ்டிரம், அதாவது இந்த பரத வம்சம் மொத்தம் அழிஞ்சுது. துரியோதனாதிகள் மொத்தம் 18 அக்ஷயணி சேனையும் அழியக்கூடிய இடமாச்சு. எதனால்னா ஒரு பிராமண சாபம். அந்த பரசுராமருடைய ஒரு கோபம், அவமானம், அந்த பரசுராமரை அவமதிச்சதுனால பீஷ்மாச்சாரியார்
தோக்கடிச்சிட்டா, ஒரு குருநாதரை தோக்கடிச்சிட்டா அந்த குருநாதருக்கு எவ்வளோ அவமானம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சிஷ்யன் வந்து பீஷ்மாச்சாரால் தோற்கடிக்கப்பட்டான் அப்படின்னா அந்த பரசுராமர் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார், எவ்வளோ மனசு நொந்து போயிருப்பார், புண்ணாக போயிருப்பார். ஆனாலும் பரவாயில்ல நீ நல்ல சிறந்த வீரன்தான் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணார். ஆனால் மனசுக்குள்ளே பொழுங்கினே போனார். அந்த குருஷேத்திரத்தில் நடந்த யுத்தம் தான் இந்த பீஷ்மாச்சாருக்கும் பரசுராமருக்கும். அதே குருஷேத்திரத்தில் அந்த குலமே அழிஞ்சுது. எந்த குலம்? இந்த கௌரவ குலமே அழிஞ்சுது. யாரை பொத்தி பாதுகாத்தாரோ, அந்த ராஜ விஸ்வாசத்தோடு உழைச்சாரோ பீஷ்மாச்சாரியர், அந்த குடும்பமே அழிஞ்சுது. அதனால தான் ஒரு பிராமண வைத்தறிச்சல், அதனால தான் சொல்கிற ஒரு பரசுராமருடைய ஒரு குருநாதருடைய வைத்தறிச்சலை சம்பாதிக்கக்கூடாது. ஒரு குருநாதர் மனசு நொந்தாருன்னா அந்த குலமே கஷ்டப்பட்டுரும். அதுவும் பிராமணர், உண்மையான பிராமணர். அப்படிப்பட்ட பரசுராமருடைய மனசு புழுங்குனதுனால அந்த குருகுலத்திலேயே அந்த கௌரவ வம்சமானது அழிந்தது பாரத போரில். இது அப்படியேப்பட்ட, ஏன்னா இந்த பீஷ்மரை பற்றி சொல்லும்போது இந்த விஷயம் டக்குன்னு ஞாபகம் வந்ததெல்லாம் சொல்ல. கௌரவ சைன்யசாகரம் கிருத்வா தரன் வத்சபதம் ஸ்மிருத்லவாக கிருத்வா தரன் எப்படி கடந்தாங்களாம். ஒரு கன்றின் குளம்படியில் உள்ள தண்ணீரை கடந்து போகிற மாதிரி இந்த கடல் கௌரவ சைன்ய சாகரத்தையே சுலபமாக கடந்துட்டானா அர்ஜுனன். அப்படின்னா எல்லா கௌரவர்களையும் ஜெயிச்சார். வேமனே 100 பேரை கொண்டுட்டான், துரியோதனன் தம்பி வரல. அப்போ கௌரவர்கள் எல்லாரும் ஜெயிக்க முடிஞ்சது எதனால்? பாண்டவர்களுக்கு ஜெயம் கிடைச்சதுனால, கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தினால. அப்படியேப்பட்ட என் குலதெய்வமாக்கி அந்த கிருஷ்ணனுடைய கதையை கேட்காம என்னமா இருக்க முடியும் என்னால் அப்படின்னு பரிசுத்து கேட்குறாரு. பரிசு சொல்கிறாருங்க, திரௌண்யஸ்திர விப்ளிஷ்டம் இதம் அதுவும். அது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் கூட கிருஷ்ண பக்தி. ஏன்னா இன்றைக்கி நான் இந்த பாகவதம் கேட்குறேன்னா இந்த உடம்பை ரட்சித்தது யார்? அவளை விட துரோணபுத்திரராகி அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினானே அந்த கிருஷ்ண பரமாத்மா. திரௌண்யஸ்திர விப்ளிஷ்டம் இதம் அதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். கௌரவரில் ஒரு வித்து கூட மிஞ்சி இல்லை, எல்லாமே போர்க்களத்தில் மாண்டு விட்டார்கள். கௌரவர்கள் எல்லாமே போயிட்டாங்க. பாண்டவர்களுக்குள்ளவும் எல்லாம் போயிட்டாங்க. பாண்டுபுத்திரர்கள் 5 பேரும் அநியாயமாக கொண்டுட்டான் அஸ்வத்தாமா தூங்கும்பொழுது. கடைசியில் ஒரே ஒரு வித்து, நான் உத்தர கர்ப்பத்தில் இருந்தேன், இந்த ஒரு வித்து மூலமாக இந்த பாண்டு வம்சம் வளரணுன்றதுக்காக பகவான் என்னை காப்பாற்றினானே. கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து தன்னுடைய வைஷ்ணவ தேஜஸ்னால் பிரம்ம தேஜஸை அடக்கி பிரம்மாஸ்திர தன்னுடைய கதாயுதத்தினால் சுழட்டி சக்கராயுதம் போல அந்த பிரம்ம தேஜஸை அடக்கி என்னை காப்பாற்ற எனக்கு கவசம் அளித்தானே. அந்த கிருஷ்ண கதையை என்னமா நான் கேட்காம இருப்பேன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். திரௌண்யஸ்திரம் விப்ளிஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவன். இப்போ பாண்டவர்களுக்கும் குருமார்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே ஒரு சந்தான பீஜம் யாருன்னா பரிசுத்து தான். பரிசுத்து எள்ளுந்தண்ணி அரிசி தான் அந்த கௌரவ குலத்தையும் இந்த பாண்டு வம்சத்தையும் பித்ருக்கள் தர்ப்பணம் பண்ணி அவரெல்லாம் உத்தம கதி அடைய செய்கிறார். அப்போ சந்தான பீஜம், இந்த விதை ஒன்று காப்பாற்றினார்னா அது கிருஷ்ணன் தான் காப்பாற்றினான். உத்தர கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து குக்ஷிம் கதவு ஜுகோப குக்ஷிந்தவ ஆத்த சக்கரோ மாதுஷ்டமே யஹ் சரணம் கதாயாக. அப்போ எங்கள் அம்மா பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யத் வதபயம் பஷ்ய எத்திர மிருத்யோ பரஸ்பரம் அப்படின்னு சொல்லி சரணம் அடைஞ்சாலே, அந்த உத்தரைக்கு சரணம் அளித்து உன்னை தவிர வேறு யாரும் பயத்தை போக்குறவர்கள் யாரும் இல்லை கிருஷ்ணா, நீ தான் எனக்கு கதி அப்படின்னு சரணம் அடைஞ்சவள் பகவான் கர்ப்பத்துக்குள்ளே குக்ஷிம் கதாக, கர்ப்பத்துக்குள்ளவே போகுந்து அந்த குழந்தையை என்னை காப்பாற்றினானே பகவான். எனக்கு தர்ஷனம் கொடுத்தானே சங்கச்சக்கர கதாதாரியாக. ஆத்த சக்கரோ மாதுஷ்டமே ஜுகோப குக்ஷிம் கத ஆத்த சக்கரோ. அப்படிப்பட்ட கஷ்டப்பட அந்த கதாயுதத்தையே சக்கராயுதமாக சுழட்டி எனக்கு கவசம் அளித்து அப்படி என்னை காப்பாற்றி, அந்த பிரம்மாஸ்திரம் என்னை தொடாதபடி காப்பாற்றினா அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய தேஜஸை அழிச்சிட்டானே. அந்த பிரம்மாஸ்திர தேஜஸ் சாந்தி அடைஞ்சிச்சு, மறைஞ்சி போச்சு அந்த பிரம்மாஸ்திரம். கடைசியில் யார் எஞ்சின்னு இருந்தால் பகவான் மட்டும்தான் சேஷனாக எஞ்சிருந்தான். அந்த பகவானையே தரிசனம் பண்ணி 10 மாதம் அந்த பகவானை தரிசனம் பண்ணி இருந்தேன் சங்கச்சக்கர கதாதாரி கர்ப்பத்தில். எதுக்காக? நான் 30 வருஷம் பொறுத்து பாகவதம் கேட்க போகிறான்ட்டு முன்னாடி போய் தரிசனம் கொடுத்தானா பகவான். அதான் சொல்ல சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே, உடனே ஹிருதயத்தில் வந்து தரிசனம் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா.
சுஸ்ரூஷிபி தக்ஷ கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே. அதனால் உடனே இந்த பாகவதம் கேட்க போகிறான். இந்த பரிசுத்துன்றதுனால கர்ப்பத்துக்குள்ளே போகுந்து பகவான் காட்சியளித்தானான் சங்க சக்கர. அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கட்டவில் அங்குஷ்ட மாத்திரம் அமல ஸ்புரண மௌலின் அப்படி சங்க சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளித்தானான் கிருஷ்ணன். அதேபோல் ஜுகோபகுக்ஷிம் கத ஆத்தச்சக்ரோ மாதுஷ்டமேய சரணம் கதாயாக வீரியாணி தஸ்யகில தேகபாஜம் அந்தர்பகி காபூருஷ காலரூபகி. அப்படிப்பட்ட அமோகமான வீரியம், வீரத்தில் பராக்கிரமங்கள் படைத்த அந்த பகவான் அகில தேக பாஜம் சகல ஜீவராசிகளுக்கு உள்ளும் அவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறானா, மோட்சஸ்வரூபியாக இருக்கிறானா. வெளியில் அவர் வெளிப்புறமாக பார்க்குறவங்களுக்கு பகவானை காலஸ்வரூபியாக இருந்து அவர்களுக்கு மரணத்தை உண்டாக்குறான். யார் ஹிருதயத்தில் அந்த கிருஷ்ணனை பார்க்குறாலோ அவர்களுக்கு மோட்சரூபியாக இருந்து அவர்களுக்கு ஜீவன் முக்தி அளிக்கின்றான் பகவான். அப்படிப்பட்ட அந்தர்பகி பூருஷ காலரூபகி பிரயச்சதோ மிருத்யும் உதாமிருதம் ச மாயா மனுஷ்ய வதஸ்வ வித்வன். அப்படிப்பட்ட வெளிப்புறமாக காலரூபியாக இருந்து மரணத்தை அளிக்கின்றான் மக்களுக்கு, இருதயத்தில் பார்க்குறவங்களுக்கு மோட்சத்தை அளிக்கின்றான் பகவான். மிருத்யுமுதாம் மிருதம் அமிர்தம் ச மாயா மனுஷ்ய வதஸ்வ வித்வன். உண்மையிலே மனுஷன் கிடையாது பகவான், சச்சிதானந்த ஸ்வரூபன். அந்த பகவானுடைய பெருமைகளை பற்றி எங்களுக்கு சொல்லி கொண்டிருங்கள், நாங்கள் கேட்கறதுக்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். மாயா மனுஷ்ய மாயா மாணவக்கோ ஹரின்னு சொல்கிறேன் இல்லையா, யார் வாமனர, அதே பகவான் தான் இப்போது மாயால் மனுஷ வடிவம் எடுத்துன்னு வந்திருக்கான். அந்த கிருஷ்ண கதைகளை எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும். விஸ்தாரமாக சொல்லுங்கள், குறைச்சிடாதீங்கன்னு சொல்லுங்கள். 90 அத்தியாயங்கள் மடை திறந்த வெள்ளம் போல் 90 அத்தியாயங்கள் கிருஷ்ண கதைகளை அப்படி வர்ஷிக்க போகிறார் சுகாச்சாரியார். நாம் படித்து அனுபவிக்கிறோம் இந்த பாகவதத்தை. கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா, அருமையான சரித்திரம் இது. படிக்க படிக்க இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது பாருங்கள். அந்த பரிசுத்து கேள்வி நிமித்தமான இந்த ஸ்லோகங்களே 3 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கோம். எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது பா, நான் நினச்சி பார்க்கணும் இதெல்லாம். அப்போது மாயா மனுஷ்ய இந்த வார்த்தைகள்லாம் நெஞ்ச தைக்குது அப்படி. பகவான் மனுஷனாவன் மாயா மனுஷ்ய மாயை என்ற போர்வையில் இருக்கிறவங்களுக்கு மனுஷனாக தெரியுமா பகவான். ஆனால் புருஷ காலரூபி காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கபலீகரணம் பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட பார் அர்ஜுனா, என் வாய்க்குள் எல்லாரையும் நான் ஏற்கனவே நரநரன்னு மெல்றேன் பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படைகள் வீரர்கள் கர்ணன் துச்சாதனன் துரியோதனன் எல்லாரையும் போட்டு மெல்லு மெல்றார் பகவான். வாயில் எல்லாரையும் காட்டுறார். ஏற்கனவே எல்லாரையும் சஃபா பண்ணியாச்சு, எல்லாரையும் வதம் பண்ணியாச்சு, நீ நிமித்த மாத்திரமாக இருந்து புகழாடி வாயாக அர்ஜுனான்றார். அப்படிப்பட்ட காலரூபியாக இருந்து எல்லாரையும் கபலீகரம் பண்ணுறான். அந்த பூமி பாரத்தை குறைச்சான் பகவான். புருஷ காலரூபைகி, என்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம் பகவானே. ஆயுர் அக்ஷ்ணகா, ஆயுஷ் அபகரிக்கக்கூடிய காலரூபியாக வெளிப்புறமாக இருந்து ஆயுஷ் அபகரிச்சானா பகவான். அப்படிப்பட்ட புருஷ காலரூபகி அமிர்தமாக இருக்கக்கூடியவன், மோட்சம் என்ற அமிர்தமாக இருக்கக்கூடியவன் யாருன்னா பாகவதர்களுக்கு, பக்தர்களுக்கு, முக்தியை விரும்புபவர்களுக்கு. அப்படிப்பட்ட பகவான் ரோஹிண்யா ஸ்தனய புரோக்தோ ராம சங்கர்ஷணஸ்துவயா தேவக்கியா கர்ப்பசம்பந்தா குதோ தேகாந்தரம் வினாக. ஒரே தேகம் உடையவராகிய ரோஹினுடைய புத்திரனாகவும் சொல்கிறாங்க பலராமரை, தேவகியினுடைய புத்திரனாகவும் இருக்கிறாரு. அது எப்படி ஒரே குழந்தை இன்னொரு பிறவி எடுத்து தானே இன்னொரு கர்ப்பத்தில் குழந்தை பிறக்கும். ஒரே குழந்தை 2 கர்ப்பத்துக்குள்ளே எப்படி குழந்தை பிறக்கும்? 2 கர்ப்பத்துக்குள்ளே எப்படி பிரவேசிக்கும்? 2 கர்ப்பத்தில் எப்படி வாசம் செய்யும்? இது என்ன ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இன்னொரு தேகம் எடுக்காமல் ஒரே பலராமருடைய தேகம் ரோஹிணி வயிற்றுலையும் வாசம் பண்ணிச்சான், தேவகி வயிற்றுலையும் வாசம் பண்ணிச்சான். இது என்ன இது? இதுங்க ஆச்சரியமாக இருக்கே. தேகத்தை மாற்றாமல் அந்த ஒரே தேகத்தில் எப்படி 2 கர்ப்பத்தில் வாசம் பண்ண முடியும்? இதை எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு அழகாக. ரோஹிண்யா ஸ்தனய புரோக்தோ, ரோஹிணியுடைய புத்திரன்னு சொல்கிறாங்க பலராமரை.
ராம சங்கர்ஷணஸ்துவயா. சங்கர்ஷணன் அப்படின்னா அதாவது பிரிந்து போன யாதவர்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டி யாதவர்களை ஒன்று சேர்த்தவராம் சங்கர்ஷனர். அதே சமயத்தில் ராமஹா எல்லாரையும் ரமிக்கும்படி செய்தவர். ராமஹா சங்கர்ஷணஸ்துவயா தேவைக்ய கர்ப்ப சம்பந்தா குதோ தேகாந்தரம் வினா. வேறு தேகத்தை மாற்றாமல் எப்படி தேவகி கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையாக இருந்தார், அது ஆச்சரியமாக இருக்கேன்னு கேட்குறேன். அது மட்டும் இல்லை, கஸ்மான் முகுந்த பகவான் பிதுர்கேகாத்த பிரஜம் கதக குவ வாசம் ஞாதிபிகி சார்த்தம் கிருதவான் சாத்வதாம் பதிகி. சாதுக்களுக்கு பதியாக இருக்கக்கூடிய பகவான் முகுந்தனாகிய, முகுந்தம் போன்ற மலருடைய முகத்தவுடைய, முகுந்த மலர் போன்ற முகத்தை உடையவனாகிய, முக்குன்னா முக்தியை கொடுக்கக்கூடிய முகுந்தன் அப்படின்னு அர்த்தம். அந்த முகுந்தன் பகவான் அப்பா விட்டு எங்கள் சிறையிலிருந்து தேவகி வசுதேவரை விட்டு எதற்காக நந்தகோகுலத்துக்கு சென்றார். அங்கே தன் பக்துக்களோடு எவ்வளோ காலம் வாசம் செய்தார். வாசம் ஞாதிபிகி சாத்தம் கிருதவான் சாத்வதாம் பதிகி. அங்கே போய் என்னென்ன லீலைகள்லாம் செய்தாரோ அதெல்லாம் சொல்லணுன்ட்டு கேட்குறார். விஜயவசன் கிம் அஹுரன் மதுபுர்யம் ச கேசவா. அப்போ அந்த நந்தகோலத்தில் மதுராபுரிக்கு எதுக்காக வந்தார்? அது மட்டும் இல்லை, பிராதரும் தன்னுடைய சகோதரன் அவதித்து ஹம்சம் மாதுரத்தாத தர்க்கணம். அப்படிப்பட்ட தன் மாமனியை எதற்காக கொன்றார் ஹம்சனை? தேவி இது இந்த கதைகள்லாம் எதனால் நடந்தது, இதெல்லாம் எனக்கு சொல்லணுன்ட்டு கேட்குறாரு அவர். தேகம் மானுஷம் ஆசிரித்திய கதி வருஷாணி விஷ்ணுபிகி. இந்த மனுஷ உடல் எடுத்துக்கொண்டு யாதவரிடத்தில் விஷ்ணு வம்சத்தில் எவ்வளோ காலம் இருந்தார், வாசம் செய்தார். எது புரியாம் சகாத் வாசித்து பத்யா கத்திய பகவன் பிரபோகோ. அந்த துவாரகையில் இருக்கக்கூடிய பகவான் எத்தனை பத்தினிகளோடு வாசம் செய்தான், அந்த லீலைகள்லாம் சொல்லுங்கள். எது அந்நியஸ்ட சர்வமே முனே கிருஷ்ண விசேஷிதம். நான் எதனா மறந்து போயிருந்தால் மற்ற லீலைகள்லாம் கூட நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறார். பக்த மர்கசி சர்வஜ்ஞ சத்ததானஸ்ய விஸ்திருதம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கேட்கின்ற எனக்கு, நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள், எனக்கு கேட்க தகுதி இருந்தால் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். விஸ்தாரமாக சொல்லுங்கள். விஸ்தாரமாக சொல்லுங்கள். குறைச்சி மட்டும் சொல்லிடாதீங்க, விஸ்தாரமாக சொல்லுங்கள். அந்த பகவான் பெருமை கேட்கத்தானே உட்காந்து இருக்கனே மெயினாக. நைஷா அரிதுத்ஸா க்ஷுன்மாம் தியக்தோதம் அபி பாததே. 5 நாளைக்கு முன்னாடி சகிக்க முடியாத இந்த பசி தாகத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் கோவப்பட்டு சமிக்க கழுத்தில் நான் பாம்பை போட்டு வந்தேன். அப்படிப்பட்ட சகிக்க முடியாத பசி, இந்த பசி தாகத்தினால பயங்கர கோபம் உண்டு. நான் ஒரு ராஜா இல்லையா, கடினமாக உழைக்கக்கூடியவன், வில் பயிற்சி அந்த பயிற்சி எல்லாம் எடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட என்னென்னா நல்லா இளமை வேகத்தில் இருக்கணும், பசி அதிகமாக எடுக்கும். அப்படி 30 வயசு இளமை உடையவர். அப்படி இருக்கும்போது நைஷா அதி துத்ஸகா க்ஷுன்மாம். பசிதாகம் கூட பொறுத்து கொள்ள முடியாத, அவ்வளோ லேசில் பொறுத்து கொள்ள முடியாத பயங்கரமான பசிதாகம் கூட எனக்கு வாட்டப்படலை அப்படின்றார். எதனாலன்னா ஷுன்மாம் தியக்தோதம் அபிபாததே பிபந்தம் தொன் முகாம்போஜ சுதம் ஹரிகதாமிருதம். நாங்கள் உங்கள் முக கமலத்திலிருந்து வழிகின்ற சுதம், அந்த நழுவுகின்ற பிபந்த, அதை நாங்கள் பருகுகின்ற ஹரி கதாமிருதம், அந்த ஹரியுடைய கதை என்ற அமிர்தத்தை பருகுகின்ற எங்களுக்கு என்னமா இந்த பொறுக்க முடியாத பசிதாகம் எங்களை பாதிக்கும். என்ன பாததே, எங்களை பாதிக்கவே பாதிக்கலை. சுன்மாம் தெக்தோதம் அபிபாததே. எங்களை அந்த பசிதாகத்தை நாங்கள் திறந்து விட்டோம், எங்களை பாதிக்கவே பாதிக்கலை. ஏன்னா பரிபூர்ணமாக நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டா மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஹரிகதாமிரதத்தை கேட்கின்ற உங்கள் வாக்கிலிருந்து எங்கள் இந்த பசிதாகம் பாதிக்கலையே. மகான்களுடைய சாநித்தியத்துக்கு முன்னாடி இந்த பசியாது தாகமாது. இந்த தேக தர்மங்கள்லாம் நிர்யாபித தேக தர்மாக தேக கேகாத்ம விஸ்மிருதி. உடம்பை பற்றி ஊட்டை பற்றி மறந்தே போயிடுமா. தேக கேகாத்ம விஸ்மிருதி. நிர்யாபித தேக தர்மம்லாம் ஓடியே போயிடுமா. இந்த நோய் நொடிகள்லாம் பறந்தே போயிடுமா. மனசில் கவலைகள், வியாதிகள், மனசில் ஏற்படக்கூடிய ஆதிகள், உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் எல்லாம் பறந்தே போயிடும். கிருஷ்ண கதையில்
ஔஷதம், பெரிய மருந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அமிர்தம் அது. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டவனுக்கு அவன் எப்படி இருப்பான்னா, மனுஷன மாதிரியா இருப்பான். தேவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, மனுஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி அமிர்தம் உண்டாயிடும் அவனுக்கு. அப்படிப்பட்டது இந்த பாகவத கதை. படிக்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளோ ஆழ்ந்த அர்த்த புஷ்டி உடையதாக இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு 10 ஸ்லோகம் படிச்சிருப்பேன். எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் உடையதாக இருக்கும். சத்ததானாய நம்பிக்கையோடு கேட்கின்றோம் இந்த கிருஷ்ண கதைகளில். அவ்வளோ சக்தியோடு, அவ்வளோ முயற்சியோடு, அவ்வளோ ஆழ்ந்த மனம் வாக்கு காயம் முப்பனும் ஒன்றுபட்டு கேட்கின்ற அந்த கிருஷ்ண கதையை அவ்வளோ சக்தியோடு கேட்கின்ற எங்களுக்கு சொல்லுங்கள். விஸ்திருதம், அதுவும் விஸ்தாரமாக சொல்லுங்கள். நீங்கள் சர்வஜர் அல்லவா, எல்லாம் தெரிந்தவர் அல்லவா நீங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அருமையான கேள்வி, பரிசுத்தனுடைய கேள்வி. அதுக்கு சுகாச்சாரியா பதில் சொல்ல போகிறார். அப்புறம் பார்க்கலாம். அப்போ தான் சொல்கிறார், ராஜரிஷி சத்தமாக நீ உன் மனசு நல்லா ஒருமுகப்பட்டு இருக்கிறது இந்த கிருஷ்ண கதையில், அதனால் ராஜரிஷிகளுக்குள்ளும் சத்தமாக சிறந்தவன் நீ அப்படின்னு புகழ்கிறார் சுகாச்சாரியார். கேட்குறவங்கள புகழ்கிறார். அதை சொல்கிறவங்க புகழ்றதுட்டோம், கேட்குறவங்கள அவ்வளோ பாக்கியம் இருந்தால் தான் கேட்க முடியுமா கிருஷ்ண கதையை. அதனால் ராஜரிஷி சத்தமான்றார். ராம சித்திரை பூர்த்தி பண்ணிப்போம். நம்ம அப்புறம் பார்க்கலாம். மழை வேறு நல்லா அடிக்குது. ராம ஸ்ரீராம சுவாமிக்கு ஜெய், அன்ஷின சுவாமிக்கு ஜெய், ராம சௌரசாத்மலிக்கு ஜெய், ராம